ஓம் மகாகணாதிபதயே நமோ நமः. ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதாம். ஓம் மகாகணாதிபதயே நமோ நமः. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜாச்சாரியாகிய அடியின் பல ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்கள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். சமீப காலத்திலே ஒரு சிறிய இடைவெளி ஏற்பட்டுள்ளது. மீண்டும் அந்த விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற எனது யூடியூப் சேனலில் இப்போது அந்த பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கின்றன. இன்றைய தலைப்பு என்னவென்று பார்க்கும்போது, கல்யாணம், திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்பது பெரியோர் வாக்கு, சான்றோர் வாக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது பிரகாரம் கடவுளினுடைய அனுக்கிரகம் இருந்தால்தான் அந்த திருமணம் நடக்கும். எப்படி நடக்குது, எப்படி போகுது? இப்போது திருமணங்கள் எப்படியெல்லாம் நடக்கின்றன அப்படின்ற ஒரு கேள்வி கொஞ்சம் எழ ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தா காதல் திருமணம் ஒன்று நடக்குது. காதல் திருமணம் என்பது ஒன்று. அடுத்தது நம்ம சொந்தத்திலேயே உறவில் திருமணம். இப்போ நம்ம சொந்தக்காரங்களிலே மாமன் மகள், அத்தை பையன், தாய் மாமன் உறவு, அண்டை உறவு, அந்த பக்கம் இந்த பக்கம், அந்த மாதிரியான ஒரு சொந்தத்தில், அது உறவில் திருமணம்னு சொல்கிறாங்க. அது ரெண்டாவது. அடுத்தது பார்த்திங்கன்னா கலப்பு திருமணம். கலப்பு திருமணம்ன்றது இவர் ஒரு ஜாதி, அவர் ஒரு ஜாதி, பையன் ஒரு ஜாதியில் இருப்பார், பொண்ணு ஒரு ஜாதியில். இவர் முதலியார், அவர் எஸ்சி, இல்லை இவர் எஸ்சி, அவர் நாயுடு. இப்படி இந்த கேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா மாறி போகும். இதுக்கு கலப்பு திருமணம்னு சொல்லுவோம். அடுத்தது ஒரு திருமணம். கலப்பு திருமணத்தில் இன்னொரு வகை உண்டு. அது என்னன்னா, இது ஜாதி மாறி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு கலப்பு திருமணம், மதமே மாறி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. ஒருத்தர் முஸ்லீம், ஒருத்தர் இந்து, ஒருத்தர் கிறிஸ்டியன். இது போல் இன்னும் நிறைய மதங்கள் உண்டு. அந்த மதம் மாறி திருமணம் செய்பவர்கள் அதுவும் இருக்குது. அந்த மாதிரி திருமணங்களும் நடைபெறுகின்றன. அடுத்ததாக ஒரு திருமணம், அது என்ன பார்த்திங்கன்னா கால தாமத திருமணம். வயசு ஏறிக்கிட்டே இருக்கும், கல்யாணமே ஆகாது. ஏன் ஆகலை, எதுக்கு ஆகலை? இப்படி பொதுவாக பார்க்கும்போது இது இந்த மாதிரியான 5 வகையான திருமணங்கள் இப்போது சமீப காலம் இல்லை, ரொம்ப நாளாகவே இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலமாக நமக்கு அது நல்லா தெரியுது. காதல் திருமணத்தை பெற்றோர்களே வரவேற்கிறார்கள். அடுத்தது கலப்பு திருமணமும் அது போல தான். பெற்றோர்கள் சரி, பையன் நல்லா இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், வசதியாக இருக்கான், சொந்த வீடு இருக்குது, சரி பரவாயில்ல அப்படின்னு இந்த கலப்பு திருமணத்துக்கு பெற்றோர்கள் ஆதரவு இப்போது அதிகமாகிடுச்சு. இந்த மதம் மாறி திருமணம் செய்பவர்கள் தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதுவும் வேறு வழி இல்லை. அந்த 2 பேரும் திருமணம் செய்து கொள்வது உறுதியாக இருந்து விட்டால் அங்கேயும் பெற்றோர் இப்போது என்ன பண்ணுறதுங்க, பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, அவனை தான் கட்டிப்பேன்னு சொல்கிறான் அப்படின்னு ஒரு கதை விடுவாங்க. அதை விட்டு அந்த திருமணமும் வரவேற்கப்படுகிறது. இது போல இருக்கின்ற இந்த திருமணங்கள் எப்படி வருது?
அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தலைப்பிலே லவ் மேரேஜ், காதல் திருமணம். இதற்கு முன்னால் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக, ஒரு வருடம் கூட இருக்கும், அப்போது எப்படிப்பட்ட பெண் எப்படிப்பட்ட ஆணை காதலிக்கலாம் அல்லது காதலிக்கவே கூடாது என்று ஒரு பதிவு வெளியிட்டிருந்தேன். அதை நீங்கள் மீண்டும் அந்த லவ் மேரேஜ் மேட்டரில் எப்படி என்ன, யாரை காதலிக்க கூடாது என்ற தலைப்பு தான் அது. அதை நீங்கள் திருப்பி எனது யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான விளக்கம் தெரியும். ஆனால் இப்போது நான் எடுத்திருக்கிற இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட திருமணங்கள் ஏன் அந்த மாதிரியாக நடக்குது, அதுக்கு ஜாதக ரீதியாக பிரச்சனை இருந்தால் தான் நடக்கும். எல்லாருக்கும் அப்படி நடக்கிறது இல்லையே. எல்லோரும் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான், எல்லோரும் கலப்பு திருமணமாக பண்ணிக்கிறான், எல்லோரும் மதத்தை மாறி கலப்பு திருமணமாக பண்ணிக்கிறான் இல்லை. ஆனால் இப்படி திருமணங்கள் செய்து கொள்பவர்களுடைய ஜாதகங்கள் தான் இதற்கு அடிப்படையான காரணம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு காதல் திருமணம் எப்படி ஒருவர் ஜாதகத்திலே அமைப்பு இருக்கிறது, அந்த அமைப்பு இருந்தால் அவர்கள் எப்படி திருமணம் செய்து கொள்வார்கள், காதலித்து தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வருது. அது எப்படி அப்படின்னா, 7ஆம் இடத்தை சனி பார்த்தால், 7ஆம் இடத்தை சனி பார்த்தால் எப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கூட பழகினவங்க, இல்லை சொந்தத்திலேயே சில பேர் தெரிஞ்சவங்க, இல்லை நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃபேமிலி மெம்பருங்க, அவருக்கு தெரிஞ்சார், அவர் இது போல் தெரிஞ்சவங்க, தனக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு இவருக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, இவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கிட்ட லவ் வரும். அப்படிப்பட்ட ஆண் பெண்கள் திருமணம் செய்வார்கள், காதல் திருமணம் செய்வார்கள். அதாவது 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தெரிந்தவர்கள் மூலம் அந்த காதல் திருமணம் நடைபெறும். அடுத்ததாக சனி சுக்கிரன், அடுத்தது அந்த 7ஆம் அதிபதி. இந்த லக்னத்துக்கு 7ஆவது அதிபதி யாருன்னு பாருங்கள். இந்த சனி சுக்கிரன் 7ஆம் அதிபதி, இந்த 3 கிரகங்கள் சேர்ந்தால் அங்கேயும் காதல் ஏற்படும். லவ் மேரேஜுக்கு போங்க அப்படின்னு ஒருத்தர் ஏதாவது ஒரு வகையில், ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, காலேஜில் படித்தவங்க, கூட படித்தவங்க, ஏதாவது ஒரு விதத்திலே அவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அது காதல் திருமணத்துக்கு கொண்டு செல்லும். அடுத்தது இன்னொன்று இருக்கு. சுக்கிரன் 6ஆம் வீட்டிலே இருந்து விட்டால், சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கு அப்போன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், சுக்கிரன் மறைகிறார், 6ஆம் இடம் ரோக சத்துருஸ்தானத்தில் மறைகிறார் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, 6ஆம் இடம்ன்றது எதிரியையும் குறிக்கும்ல. உங்களுக்கு ஒரு எதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த எதிரியையும் குறிக்கும். உங்கள் பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ 6ஆம் இடத்திலே, அந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால், அவங்க மூலியமாக உங்களுடைய எதிரிகளை சம்பந்தப்பட்டவர்களோடு இவர்களுக்கு காதல் ஏற்படும், லவ் பண்ணுவாங்க. இப்போ 3 பாயிண்ட் வந்துடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, சுக்கிரன் 7ஆம் அதிபதி, அடுத்தது கேது. இந்த சுக்கிரன் 7ஆம் அதிபதி கேது இவங்க 3 பேரும் சேர்ந்தால், இல்லை தொடர்பு வந்தால், ரகசியமாக லவ் பண்ணி காதல் பண்ணிப்பாங்க, வீட்டுக்கு தெரியாது. சுக்கிரன்
7ஆம் அதிபதி கேது. இவர்கள் 3 பேருனுடைய சம்பந்தம் பெற்றால் வீட்டுக்கு தெரியாமல் ரகசியமாக லவ் பண்ணுறதும் ரகசியமாக இருக்கும், திருமணமே ரகசியமாக பண்ணிப்பாங்க. இது போன்ற வகையிலே இந்த காதல் திருமணத்துக்கு போன்ற வகையிலே உங்கள் ஜாதகத்திலே இந்த சனி சுக்கிரன் 7ஆம் அதிபதி இவர்களுடைய கனெக்டிவிட்டி எப்படியாவது தொடர்பு வரும்போது தான் ஒருத்தர் லவ் பண்ணுவார், இல்லைன்னா லவ் பண்ணுவார். அவர் அரேஞ்ச் மேரேஜ் தான், எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, பெரியவங்க பார்த்து பண்ணிட்டுப்பா அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வெயிட் பண்ண கூடாது. ஏன்னா கிரகமே அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் லவ் பண்ண வச்சு சிக்கலை கொடுத்து அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அது காதல் திருமணமாக வரும். இப்போ ஒரு சரிங்க, இந்த காதல் திருமணம் கைகூடுமா? லவ் பண்ணிட்டேன், ஆனால் அது கடைசி வரைக்கும் கல்யாணத்து வரைக்கும் போகணும்ல, அப்போ தானே அந்த காதல் வெற்றி பெறும். இந்த காதல் திருமணம் வெற்றி பெறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ல் சந்திரன், அந்த சந்திரனுடைய அந்த 7ஆம் அதிபதி 7ல் சந்திரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது ராசி. லக்னத்துக்கு 7ல் சந்திரன் இருந்தால் அந்த சந்திரன் இருக்கும் இடம் அவர்களுடைய ராசி. அந்த ராசியினுடைய அதிபதி. இதை வச்சு தான் பார்க்கணும் இவங்க லவ் சக்ஸஸா இல்லை அது வித்ரா கூட ஆகிடும். வேணாப்பா, என்னால் முடியவா, வேணாம், நமக்கும் உங்களுக்கும் சரிப்பட்டு வராது, ஏதாவது ஒரு சிக்கலையும் உண்டு பண்ணும். அப்போ அவங்க வித்ரா ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆக இந்த சந்திரன் நின்ற அந்த வீட்டு அதிபதி, அதாவது ராசி அதிபதி, அவங்க 2 பேர் எப்படி இருக்காங்க அதை வச்சு தான் இவங்களுடைய லவ் கைகூடுமா கூடாதான்னு பார்க்கணும். இது நீங்களும் உங்கள் ஜாதகத்தில் லவ் பண்ணுறவங்க யாராவது இருக்கிறீங்கன்னா, இந்த சந்திரனும் அந்த சந்திரன் என்ற அதிபதியும், அதாவது ராசி அதிபதியும் சரியான முறையில் இருந்தால்தான் உங்களுடைய லவ் மேரேஜ்க்கு வழிகாட்டும், கைகூடும். சரி, இப்படியும் சொல்கிறீங்க. இப்போ வெளியில் சொல்லி அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இல்லாமல் நான் தெரிஞ்சு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படின்னா, இந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பூர்வ புண்ணியம், அந்த 5ஆம் இடம் எப்படி இருக்கணும்னா கெடாமல் இருக்கும். அவர் அந்த 5ஆம் இடத்துல போயிட்டு ஒரு பாபகிரகமோ இல்லை 5க்குடையவரோ ஏதாவது ஒரு பாபகிரகத்தை சம்பந்தப்பட்டோ, இல்லை அந்த 5க்குடையவர் ஏதேனும் ஒரு பாப கிரகத்தின் சாரத்தை பெற்றுவிட்டாலோ ஒன்று. அதே போல் அந்த 7ஆம் இட அதிபதி தொடர்பும் இது போல் இருந்ததுன்னா கெடாமல் இருக்கணும். 5ஆம் அதிபதி கெடாமல் 7ஆம் அதிபதியுடன் தொடர்பு வைக்க வேண்டும். 5ஆம் அதிபதி கெடக்கூடாது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 5ஆம் வீட்டு அதிபதியும் கெடக்கூடாது, 5ஆம் இடமும் கெடக்கூடாது. 5ஆம் இடத்து அதிபதி பாவகிரக சம்பந்தம் பெறாமல் இருக்கணும். அந்த 5ஆம் அதிபதி பாவகிரகத்தினுடைய சாரம் பெறாமலும் இருக்கணும். அப்படி இருந்து 7ஆம் அதிபதியும் தொடர்பு இருந்தால் அவங்க சூப்பருங்க. தைரியமாக வந்து நான் இவனை தான் கட்டிப்பேன் பொண்ணு சொல்லும். பையனும் அந்த பொண்ணு தாங்க எனக்கு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது பண்ணுவீங்க, நீ அவங்க வீட்டில் போய் பேசி எனக்கு அந்த பொண்ணை கட்டி வைங்க அப்படின்னு தைரியம் கொடுக்கறது இந்த 5ஆம் இடம். அது 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அது வெளியே வந்துடும், ரகசியமாக போகாது. அதுக்கப்புறம் பெரியவங்களே பார்த்து ஒரு அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவாங்க. இது போன்ற அமைப்பில் இருப்பவர்கள்தான்
காதல் திருமணத்தை செய்வார்கள், லவ் பண்ணுவார்கள். இல்லை மற்ற இந்த அமைப்பில் இல்லாதவர்கள் நிச்சயமாக அவங்க மனசார நினச்சா கூட லவ் பண்ண முடியாது. கடவுள் அவங்களுக்கு அந்த வழியை காட்ட மாட்டான். காதல் பண்ணுறதும் ஒரு பெரிய யோகம், காதல் யோகம். அது எல்லாருக்கும் வராது. அரேஞ்ச் மேரேஜின்றது நல்ல விஷயம். அது நம்ம சொந்த பந்தங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நடக்கும். இது அந்த அளவுக்கு இருக்காது, அவ்வளோதானே தவிர இந்த கிரக அமைப்புகளை கொண்டவர்கள் நிச்சயமாக காதல் திருமணம் செய்துதான் ஆக வேண்டும். இதுதானே இறைவன் அமைத்து கொடுத்த மேடை, வரம். அப்போ அவங்கள போயிட்டு நம்ம ஏன் நீ கல்யாணம் பண்ணி லவ் பண்ணாத அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க பெரியவர்களே, பெற்றோர்கள் இது போன்ற அமைப்புள்ள ஜாதகம் உங்கள் பெண்ணுக்கோ பையனுக்கோ இருந்தால் அவர் காதல் திருமணத்துக்கு வழி காமிக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் அவர்களை வாழ வையுங்கள். இதுதான் ஜோதிடத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒரு பெண் ஜாதகத்தையும் ஒரு பையனுடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கொண்டு பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னால் பையன் எப்படி பொண்ணு எப்படி இந்த அமைப்பை கொண்டு தான் நம்ம இந்த ஜாதகம் காதல் திருமணம் உள்ள ஜாதகமா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். அதற்கு நான் கூறிய இந்த குறிப்புகள் உங்களுக்கு உதவும். அது பிரகாரம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிரகம் தானே ஆட்டி படைக்குது. கிரகத்தினுடைய தாக்கம் இல்லாமல் ஒரு நாள் முழுவதும் உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆக இந்த நேரமும் காலமும் கூடி வரும் நேரங்களிலே இது போன்ற அமைப்புள்ளவர்கள் காதல் திருமணத்தை தான் செய்து கொள்வார்கள். அது நல்லது தான், அவர்களுக்கு இறைவன் கொடுத்த வரம். அதை நீங்கள் பெற்றோர்கள் தவறாக எண்ணிவிட வேண்டாம். அவர்களுக்கு நல்ல முறையிலே திருமணத்தை செய்து வாழ வையுங்கள். சந்தோஷமாக நலமோடு வாழ்ந்து நல்ல ஒரு நிலைக்கு வருவார்கள், நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள். இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆக இந்த அளவிலே இந்த காதல் திருமணம் இப்படிப்பட்ட ஜாதகக்காரர்களுக்கு வந்தால் திருமணம் செய்து வையுங்கள். அது பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எல்லாரும் மனுஷன்கள் தான். ஆனால் நம்ம என்னன்னா இந்த மாதிரியான காதல் திருமணத்தை வைத்துக்கொண்டு பண்ணக்கூடாது கொள்ளக்கூடாதுன்றதுனால நம்ம சில பிரச்சனைகளை ஆளாயிடும். அது பிரச்சனையே இல்லை அப்படின்னு. ஆனால் இப்போ பெற்றோர்கள் கொஞ்சம் அவங்க இந்த ஒரு மாற்ற சிந்தனை வந்துவிட்டது. சரிப்பா, நீ யாராவது கலவு பண்ணுறியா சொல்லுப்பா, நான் அந்த பொண்ணையை கட்டி வச்சிட்றேன். பொண்ணு என்ன பண்ணும், அமுக்கமாக கொஞ்சம் நாள் கம்முன்னு இருக்கும். ஒரு பையனை பார்த்து அந்த பையன் பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, அவனுக்கும் பிடிச்சி போச்சுன்னு ஒரு குடும்பத்தில் மாப்பிள்ளை பார்த்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தான் பொண்ணு சொல்லும், இல்லை நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் லவ் பண்ணுறேன், இந்த பையனை தான் கட்டுவேன். அப்போ வெளியே இது இப்போது சமீப காலங்களிலே நடைமுறையில் இப்படித்தான் காதல் திருமணங்கள் உருவாகின்றது, நிறைய நடக்குது. அதை மனதில் வச்சுக்கோங்க. பெற்றவர்கள் அந்த பெற்றோர்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் வேண்டும் என்றால், உங்களுடைய பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ நீங்கள் வரன் பார்க்கின்றதற்கு முன்னால் இது போன்ற அமைப்பில் ஜாதகம் இருக்கிறதா, அப்படி இருந்தால் அவர் காதல் திருமணத்துக்கு வழிகாட்டுகிறாரா இருக்கிறதா என்று ஒரு ஜோதிடத்திலே சென்று அவரிடத்திலே இந்த நான் கூறிய அந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஜாதகம் பாருங்கள். அப்படி இருக்கிறதா என்பதை நீங்களும் அதை ஆய்வு செய்து கொண்டு அதன்படி அவர்களை
அதுபோல் திருமணம் நடக்கணும்னு இருக்குது. ஆகவே நீங்கள் அதை இறைவன் அருளால் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு அந்த காதல் செய்பவர்களை சேர்த்து வைத்து வாழ வேண்டும். அடுத்தது உறவில் திருமணம் எப்படி என்பதை அடுத்த பதிவிலே காண்போம். நிச்சயமாக அதனுடைய தாக்கம் எப்படி ஜாதகத்திலே சொல்கிறது, காண்பிக்கிறது, அமைகிறது என்பதை பார்க்கலாம். அடுத்ததாக இப்போது வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். என்னென்ன சமீப காலமாக நாம் மனுஷன்களாக பிறந்துட்டோம். ஆனால் அந்த மனித தன்மை நம்ம இடத்துல இருக்கிறதா? என்னையா இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க? மனுஷனாக பிறந்துட்டாக்கா அவன் மனுஷனாகிடுவானா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்றீங்களா? ஆமாங்க. ஏன்னா கண்ணதாசன் ஏற்கனவே ஒரு பாட்டில் சொன்னார், மனிதரில் நாய்கள் உண்டு, மனதினில் நரிகள் உண்டு, பார்வையில் புலிகள் உண்டு, பழக்கத்தில் பாம்பும் உண்டு. எந்த மிருகங்கள் இல்லைனாலும் இந்த 4 மிருகங்களுடைய எண்ண அமைப்பில் தான் மனுஷன் உலாத்திக்கிட்டு இருக்கான். இந்த அமைப்பு இல்லாமல் மனிதனே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். நானும் சிந்திச்சு பார்த்தேன். முதல்ல என்னை பற்றி நான் ஆய்வு செய்யும்போது உண்மையிலே இது 4 குணம் என்கிட்டையும் இருக்குது. ஆனால் இது இப்படி இருக்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி பண்ணி